ஹாய் ஹலோ ஹால் வெல்கம் டு தி கிரிக்கெட் ஸ்டாட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பிட்வீன் எஸ்ஆர்எச் அண்ட் ஆர்ஆர் தான். ஸோ இது எங்க நடக்க போகுதுன்னா, ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத். இட் இஸ் கம்ப்ளீட்லி பேட்டிங் பிச். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே 200+ ரன்ஸ். ஸோ ரன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத ஒரு பிச் தான் இந்த பிச். பட் ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாட்ஸ் பிட்வீன் எந்த பிளேயர் த டாப் ஃப்ளோர் பிளேயர்ஸ் பிட்வீன் ஈச் டீம் யாருக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதை வச்சு மேபி உங்களுக்கு ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா யுத்வீர் சிங் என்ற பவுலருக்கு அகேன்ஸ்டா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதை தாண்டி மீதி எல்லா பவுலர்ஸ் அகேன்ஸ்டாவும் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் யுத்வீர் சிங் பிளேயிங் லெவல் இருப்பாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ அபிஷேக் சர்மாக்கு அகைன்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க ஒரு பவுலர் பாத்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாக்கு அகைன்ஸ்டா 15 பால்ஸ் ஆடி 15 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அதுல ஒரு விக்கெட்டும் ஆகியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னா இஷான் கிஷான் ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பேட் ஃபார்ம்ல தான் இருந்தார். பட் ஆனா இந்த பிராக்டிஸ் மேட்சஸ்ல எல்லா மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு 50+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ பட் அவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆன அகேன்ஸ்ட் பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா. அவர் கூட 20 பால்ஸ் ஆடி 17 ரன் தான் அடிச்சு 3 வாட்டி விக்கெட்ஸ் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசரங்கா அகேன்ஸ்டும் பாத்தீங்கன்னா 14 பால்ஸ்ல 24 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் 2 டைம்ஸ் விக்கெட் ஆயிருக்காரு. அகைன் தீக்ஷனா கூட 7 பால்ஸ் ஆடி வெறும் 4 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஆஸ் வெல் as ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர்கிட்டயும் பாத்தீங்கன்னா 20 பால்ஸ்ல வெறும் 11 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால இஷான் கிஷான் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றது இந்த பவுலர்ஸ் அகேன்ஸ்ட் தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இவங்க 3 பேருக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேயர் கிளாசன். ஸோ கிளாசன் பொதுவாகவே நம்ம வந்து ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நமக்கு தெரியும். பட் அவர் ஆகேஷ் மத்வால்ன்ற ஒரு பிளேயருக்கு அகேன்ஸ்டா ரொம்பவே வந்து சுமாரா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் 6 பால்ஸ் 11 ரன்ஸ் தான் அடிச்சு ஒரு வாட்டி விக்கெட்டும் ஆயிருக்காரு. அதை தாண்டி அசரங்கா அகேன்ஸ்டாகவும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஐ மீன் 11 பால்ஸ்ல 15 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. மகேஷ் டிக்ஷன் அகேன்ஸ்டா ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 30 பால்ஸ்ல 53 ரன்ஸ் அடிச்சு வித் குட் ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்திருக்காரு. ஸோ நம்ம எஸ்ஆர்எச்சோட டாப் 4 பிளேயர்ஸ் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்ஆரோட டாப் பிளேயர்ஸ். சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால் அகைன்ஸ்டா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. உனாட்காட் அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா அவரு நிறைய ரன்ஸ் விக்கெட் ஆகலனாலும் பட் ரன்ஸ் பெருசா அடிக்கல. பால் டு பால் தான் அவர் அடிச்சிருக்காரு. அதை தாண்டி ஆடம் ஜாவா அகேன்ஸ்டாவும் பால் டு பால் தான் ரன் அடிச்சிருக்காரு. ஈவன் பேட் கமின்ஸ் எஸ்ஆர்எஸ் கேப்டன் அகேன்ஸ்டாவும் 15 பால்ஸ்ல 20 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரு சிம்ரத் சிங் அப்படின்ற ஒரு பவுலருக்கு அகேன்ஸ்டா பால் டு பாலோட கம்மியாவே ரன் அடிச்சு விக்கெட்டும் ஆயிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் அஷல் பட்டேல் அவர்கிட்டயும் பாத்தீங்கன்னா வெறும் பால் டு பால் தான் ரன் அடிச்சு ஒரு வாட்டி விக்கெட்டும் ஆயிருக்காரு. அதை தாண்டி ராகுல் சாகரோ இல்ல உனட்கோட்டோ அவங்க அகைன்ஸ்டாவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஷிம்ரான் எட்மயர்ஸ் பாத்தீங்கன்னா முகமது ஷமி அகைன்ஸ்டா 4 வாட்டி விக்கெட் ஆகியிருக்காரு. வெறும் 17 பால்ஸ் 24 ரன் அடிச்சு 4 டைம் விக்கெட்டும் ஆகியிருக்காரு. ஈவன் அபிஷேக் சர்மா அகைன்ஸ்டாவும் விக்கெட் ஆகியிருக்காரு. பேட் கமின்ஸ் அகைன்ஸ்டா வெறும் 7 பால்ஸ்ல 7 ரன்ஸ் அடிச்சு ரொம்ப நார்மல் பால் டு பால் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கேப்டன் ரியான் பராகும் பாத்தீங்கன்னா முகமது ஷமி அகைன்ஸ்டா ரொம்ப பூராவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா 17 பால்ஸ் 20 ரன்ஸ் அடிச்சு 3 டைம் விக்கெட்டும் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பேட் கமின்ஸ் அகைன்ஸ்டாவும் பாத்தீங்கன்னா 13 பால்ஸ்ல 14 ரன்ஸ் அடிச்சு 2 விக்கெட்ஸ் அடிச்சார். கடைசியில வந்து லாஸ்ட் டைம்ல வந்து இவர் ஆடினாலும் ஸோ முகமது ஷமியோ பேட் கமின்ஸோ ஸ்லோவர் பால்ஸோ ஆர் முகமது ஷமி போலிங்லயோ இவர் அதிக டைம் விக்கெட் விழுந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நிதிஷ் ராணா. அவர் பாத்தீங்கன்னா ராகுல் சக்கர் அகைன்ஸ்டா ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 டைம் விக்கெட் விழுந்திருக்காரு. வெறும் 31 பால்ஸ் 38 ரன்ஸ் அடிச்சு 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதை தாண்டி அவர் பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்சோ ரொம்ப அவரோட சுமாரா தான் இருக்கு அவரோட ஸ்கோர்ஸ். உனாட்கட் அகைன்ஸ்ட் ரொம்ப வீக்காவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் 14 பால்ஸ் 15 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஈவன் முகமது ஷமி அகைன்ஸ்டாவும் 10 பால்ஸ்ல வெறும் 6 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க உங்களோட ஃபேண்டசி 11ல யாரு நீங்க அந்த டாப் 11ல நீங்க யாரை பிக் பண்ண போறீங்க அப்படின்றத யோசிச்சு எதர் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் சூஸ் பண்ண போறீங்கன்றத வைஸா யோசிச்சு போடுங்க.